வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மைவி3 பற்றின பதிவு போட்டு. ஸோ இன்றைக்கி மைவி3 பற்றின ஒரு டிஸ்கஷன் நிறைய போயிட்டுருக்கிறதுனால ஸோ அது சம்மந்தமாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 21/2/2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் மைவி3யில் முதலீடு செஞ்சவங்க பாதிக்கப்பட்டவங்க அந்தந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் போச்சு. இந்த அறிக்கை யாருக்கு பொருந்தும், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்ட கேள்வியும் அதுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஃபேவராக இருக்குமா? ஏன்னா எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்குது அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக நம்ம போன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் வராமல் போயிடுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் 1 இயராக எந்த பேமெண்ட்டும் நமக்கு வரல, ஆப் ஒர்க் ஆகலை. திரும்ப அந்த ஆப் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே நீங்கள் அன்றாட நிகழ்வுகளாக உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா தெளிவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மேட்டர் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் டெய்லி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். டெய்லி அப்டேட்டுன்னு போடுறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஏதாவது அப்டேட் இருக்கான்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அப்டேட்டே இல்லாமல் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைவி3 அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அதனால் நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கி அதை வச்சு அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதில் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று காவல்துறை இந்த மாதிரி அறிக்கையை விட்டு எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வருதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த மைவி3யில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தாக சொல்கிறாங்க. இதில் அதிகாரப்பூர்வமாக இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன காரணத்துக்காக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாக்டான விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போது நாமளும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில நண்பர்கள் மூலயமா அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல நாமளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக தெளிவான ஒரு தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. தகவல் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சேனலில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே முடிவெடுங்க. ஒரு சிலர் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எந்த அமௌண்ட்டுமே எடுக்காதவங்க. நீங்கள் 1,21,500 கொடுத்து கேப்சூல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்காதவங்களுக்கு தான் இது மெயினாக பொருந்தும். ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் வருவாங்க. ஏற்கனவே அமௌண்ட் பே பண்ணிட்டு கேப்சூல் வாங்கிட்டு ஒரு 2-3 மாதம் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெருசாக இதில் பாதிப்பு இருக்காது. அதுவும் அப்ளைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இதை விட அதிகமாக அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. ஸோ பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது யார் அப்படின்னா, எந்த அமௌண்ட்டுமே எடுக்காதவங்க, ஒரு மாதம் கூட அமௌண்ட் எடுக்காதவங்க தான் இதில் பாதிக்கப்பட்ட லிஸ்ட்டில் வராங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க அசல் சான்றிதழ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அது ஜிபேயில் பண்ணியிருந்திருப்பீங்க, ஆன்லைனில் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா பண்ணியிருப்பீங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் தெளிவாக முடிவெடுங்க. எந்த யூடியூபர்ஸ் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சி கேட்டிங்கன்னா உங்கள் மனசாட்சி ஒரு பதில் சொல்லும். அந்த பதில் வச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல அப்டேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.